கருப்பசாமி சிறுவனை காப்பாற்றிய கதை பற்றி தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் விக்னேஷ். அவன் பள்ளிக்கு செல்லும் போது ஒரு காட்டுப் பகுதியை தாண்டிதான் செல்ல வேண்டும். வழக்கம் போல் அன்றும் பள்ளியை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். காட்டுப் பகுதியில் நடந்து வரும்போது பின்னால் யாரோ வருவது போல் தோன்றியது. இனம் புரியாத சத்தங்கள் கேட்டது. வேகமாக நடக்கத் தொடங்கினான். நடக்க நடக்க அடையாளம் தெரியாத நிழல்கள் அவன் பின் வேகமாக வந்தன. அப்போது ஒரு கல் தட்டி கீழே விழப்போனான். விழப்போன அவனை ஒரு கை பிடித்தது. யார் என்று பார்த்தான். 15 அடி உயரத்தில் கம்பீரமான தோற்றத்தில் கையில் அரிவாளுடன் காட்சி கொடுத்தார் கருப்பசாமி. பின்னால் துரத்தி வந்த நிழல்கள் நடுங்கிவிட்டன. இப்போது நடந்து போ. எப்படி தீய சக்திகள் உன்னை நெருங்கி வருகிறது என்று நான் பார்க்கிறேன் என்று கருப்பசாமி மிகவும் சத்தமாகவும் கோபமாகவும் கூறினார். இந்த கோபத்தை பார்த்தவுடன் தீய சக்திகள் பயந்து ஓடிவிட்டன. அந்த சிறுவன் வீட்டிற்கு கருப்பசாமி பாடலை பாடிக்கொண்டே சந்தோஷமாக சென்றான்.